ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சுருக்கி பார்த்துட்டு வரோம். தீர்த்திய விவேகம் 18 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நீ 19இருந்து 25 வரை. போன தடவை பார்த்ததில் 18 முடிக்கிறப்போ விஷயம் என்னன்னு சொல்லிடுறோம். அதை சொல்லிட்டு நம்ம 19 வரலாம். இருப்பதெல்லாம் ஒரே ஏக வஸ்து. ஒரு வஸ்து தான் இருக்கு. அதன் மீதான நாமரூப பிரச்சாரணங்கள் மட்டுமே என்பது விளங்குகிறது. அந்த பிரம்மத்து மேல நாம ரூபம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த உலகமா மாறி இருக்கு. இந்த சுலோகம் கையில இருக்கு இல்லையா? சுலோகத்தோட பிரம்மம் சர்க்கம் அப்படின்னு வரும். சர்க்கம்னா உலகம், பிரபஞ்சம். அது இப்ப நமக்கு பிரச்சனை என்ன பண்ணதை பார்த்தது என்ன, பிரம்மம் தான் இவை என்பது தெரிவதில்லை. எது பார்க்கிற உலகம், இந்த பார்க்கிற உலகம் பிரம்மம் தான் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிரம்மத்தை பார்த்து கொண்டு பிரம்மம் எங்க இருக்குன்னு நம்ம தேடுறோம். அதான் உண்மை. கயிற்றுக்குள்ள பாம்பு தெரியுது, கயிறு தான் பாம்பா தெரியுது அப்படிங்கிற கண்டுபிடிப்பு பிறகு பாம்பு தான் தெரியுது, கயிறு தெரியாது. பாம்பு கயிறு எங்கன்னு கேட்கும். கயிறு எங்க இருக்கும்? பாம்பு தான் கயிறு இல்லையா? அப்போ கயிறு எங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? அப்போ பிரம்மம் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நாமரூபமான இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் முழுதும் ஆகும். இதுக்கு அந்த காலத்துல இருந்து இதை விலக்கி சொல்றதுக்காக எத்தனை நியாய சாஸ்திரங்கள், எத்தனை பாஷைகள், எத்தனை சாஸ்திரங்கள், எத்தனை மொழிகள். இந்த விளக்கம் இருந்தாலும் இருப்பது பிரம்மம் ஒன்றுதான் என்று கடைசியில் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதான் நம்ம 18 வரைக்கும் பார்த்தது. இந்த நாம ரூபமான பிரபஞ்சம் உண்மைன்னு யாராவது நினைச்சீங்கன்னா, இப்ப பொய்ன்னு நினைக்கிறோம். உண்மைன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியுமா? அது சொல்றாரு சும்மா ஒரு சின்ன விஷயத்துல. நாம ரூபங்களை மெய்ப்பொருளாக எடுத்துக்கொண்டவருக்கு உலகின் அகலம், நீளம், எடை, கொள்ளளவு, வோல்டேஜ் எல்லாம் வரும். நியூட்டனு சகல அளவீடுகளும் வரும். ஏன் உண்மைன்னு நினைக்கிறோம்ல, அதுவே உண்மையா இருக்கும். இப்போ தப்பான ஒரு விஷயம் இந்த உலகத்துல பார்த்து நம்ம உண்மைன்னு சொல்றது எது சொல்லுங்க? ஏற்கனவே பல தடவை சொன்னோம். மறக்க மாட்டாங்க. சூரியனு கிழக்கு இருந்து வந்து நடுவுல வந்து மேற்க போகுதுன்னு தெரியுது, தப்புன்னு தெரியும். ஆனா அது உண்மையா எடுத்துக்கொள்றோம். கிழக்கு மேற்குன்னு வச்சுதான் நம்ம ஒரு இடத்துக்கே போறோம். இது அத்தனை இப்படி தெரியுது எழுதில்ல. எங்க இருந்து இத்தனை விஷயங்களும் நாம ரூப பிரச்சாரணங்கள் எல்லாமே எங்க இருந்து எழுதுறது? அதுல இருந்துதான் எழுது. அதனால அத்தனையும் நமது சைத்தன்யத்தில் எழுபவையே. ஆக இது எப்படி இருக்குன்னா, திரையில பார்க்கிற படம் மாதிரி தான். திரையாரத்தின் வெள்ளித்திரை போல அதுல கலக்குது, ஆனா கலக்காம இருக்குது. அதுதான் 18 வரைக்கும் பார்த்தோம். இப்போ இது இன்னொரு விஷயம் 19 சொல்றாங்க. அதை நம்ம படிச்சிருக்கோம். அத்ராபி இது தெரியறதுக்கு காரணமான இருந்த ஆவரணம்னு ஒரு சக்தி இருக்குது. ஆவரணத்தின் நாசம் என்ன? இந்த ஆவரணம் நாசம் ஆயிடுச்சுன்னா பிரம்ம சர்க்கயோக விபாதி பேத. பிரம்ம சர்க்கயோக பேத. பிரம்மமும் அந்த உலகமும் அதனுடைய வேறுபாடு பேத எதுல இருக்கு? அவர் சொல்றாரு, சர்க்கே உலகத்துல தான் இருக்கு. நான் பிரம்மனு கோச்சி கடைசி வரையில பிரம்மன் ஒரு பொழுதும் அது இல்லை. ஏன்னா பாம்பு ஆன பிறகு பாம்பு நகருது, வருது, போகுது, என்னென்னமோ பண்ணுது. அதன் மூலமா ஏற்பட்ட பயம் இது எல்லாமே பாம்புல தான் இருக்கு.
அதுக்கு அடிப்படையான அந்த பிரம்மத்துல இல்லவே இல்லை. அதான் என்ன சொன்னா, பிரம்ம சர்க்கயோக பேத எங்க இருக்குன்னா நான் பிரம்மனுக்கு வச்சுட்டு தயோக விகாரக சியாத் விபாதி சர்க்கே அப்படின்னு நம்ம மாத்திடணும். இதைத்தான் சொல்ல வந்தார். இது 19ல் காட்டப்பட்ட விஷயம். இன்னும் இப்ப நாம அன்னைக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்க்கறதா சொல்லலாம். உங்க கையில இருக்கிறது, விரல்ல இருக்கிறது, அதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? ஆபரணங்கள். மொத்தமா அது கையில இருக்கிறது என்னன்னு சொல்லுவீங்க? ஆபரணம் தான் எல்லாம். என்ன என்ன மோதிரம்? இங்க படிச்சா இதைத்தான் சொல்லணும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ தங்கம் தான் நீங்க போட்டிருக்கிறீங்க. மோதிரம்னு ஒண்ணு கிடையாது. அந்த தங்கத்தை எடுத்து மோதிரமா இருந்ததை மாற்றி வேற கூட செய்யற மூக்குத்தி பண்ணிடலாம். எது மூக்குத்தி ஆச்சு? மோதிரம். மோதிரம் மூக்குத்தி ஆயிடுச்சு. ஆனா எது மாறாதது? அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதைத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இதே மாதிரி பானைக்கும் எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். இப்போ மண் பானை, மண் அகல், மண் குவளை, மண் கூஜா அப்படின்னு சொல்றோம். உண்மையில எப்படி சொல்லணும்? ஆக பொன், வளையல் பொன், மோதிர பொன் அப்படி சொல்லக்கூடாது. கம்மல் பொண்ணு சொல்லக்கூடாது. அது அப்படியே மாற்றி சொல்லணும் இல்லையா? ஏன் இந்த உதாரணம் இப்ப இங்க சொல்லணும்னா, அப்படித்தான் நம்ம ஆயிருக்கோம். பழக்க தோஷம்ங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்து மாற்றி சொல்லிட்டோம். இப்போ அந்த மாற்றி சொன்னதை ரிவர்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? அரசியல்வாதிகள் மாதிரி கட்சி மாற்றிடணும். அதைத்தான் இங்க செய்ய சொல்றாரு. மண் தான் உள்ள பொருள். பானை, கூஜா, கோலை முதல் எல்லாம் என்னது? செய்யப்பட்ட பொருள். அதாவது மாற்று வடிவங்களும் ஆகும் இது. ஆனா அந்த மாற்று வடிவங்கள் என்ன பண்ணுது? தான் முந்தி கொண்டு என்ன சொல்லுது? அப்படி முந்தி கொண்டு உடைய பொருளாகிய மண்ணை மறைக்குது. இந்த 19 என்ன சொல்றது? இந்த மறைக்கிற ஆவரண சக்தி நாசமாச்சுன்னா நமக்கு உண்மை போய் தெரிஞ்சும். அப்போ இந்த ஆபரணங்கள்லாம் நம்மகிட்ட எப்படி இருக்கும்? தங்கமா கட்டி கட்டியா பீரோக்குள்ள இருக்கும். அதான் உண்மை. அது எதுவுமே பண்ணல நாம. அதுதான் இங்க சொல்ற, பானையின் பின்னே ஒழிந்து கொண்டது போல தோன்றுகிறது. அது வடிவங்கள், பெயர்கள், மெய்ப்பொருளை மறைத்து நிற்கின்றன. இதுதான் மாயத்திரை. ஆவரண சக்திங்கிறது இதுதான். அதனால சத்தியம், ஞானம், அனந்தம் இதுக்கு மாற்றி பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு சத்தியம், ஞானம், அனந்தம். சத்து, சித்து, ஆனந்தம். இன்னொன்னு என்ன சொல்லுவோம்? அதுதான் மெயினா சொல்றேன். சொல்லுங்க. அஷ்டி, பாதி, பிரியம். இதுதான் உண்மை. இதுல ஆரோபிக்கிற பொருள் ஏதோ ஒண்ணு வருது. அந்த ஆரோபித்த பொருள் எதுவா மாறுது? நாம ரூபம். அப்ப 5 இது இருக்கு. என்னன்னா அஷ்டி, பாதி, பிரியத்தோட சேர்ந்து நாம ரூபம். அதுவும் அதோடவும் சேர்ந்து இருக்கு. ஏன் இதை சேர்த்து சொல்றோம்னா, அங்க ஒரு பொருள் தான் இருக்கு கயிறு. அதை பாம்பன் தெரிஞ்ச பிறகு பாம்பன் சேர்த்து சொல்லணும். ஏன்னா அது நகருது, வருது, போறதுங்கிறப்ப ஆதாரம் இருக்குல்ல. அதனால அதையும் சேர்த்து சொல்றோம் நாம. அப்படி சேர்த்து சொன்னாதான் இந்த இடத்துல ஆவரணம் என்பது என்ன, அதை எப்படி நாம மாற்றி சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நான் என்கின்ற அந்த உணர்வை எங்க கொண்டு போகணும்? பாம்புல கொண்டு போகாம, எது ஆவரண சக்தியா இருக்கோ அதுல கொண்டு போகாம அதை எடுத்துட்டோம்னா அது எங்க போகும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கான்சியஸ் உண்மையான நான் எதுவோ அங்க போயிடும். அதனாலதான் இங்க சொன்னார். அடுத்து 20 என்ன படிச்சோம்னா, அம்ச பஞ்சகம் அப்படின்னு படிச்சோமா? அந்த அம்ச பஞ்சகம் தான் இந்த அஸ்திபாதி பிரியம், நாம ரூபம். அதை பற்றி சொன்னோம். பிரம்மஸ்வரூபம், பிரபஞ்சத்தின் வடிவம். இந்த 2ஐயும் காட்டுது. 2ம் கலக்குதுங்க. இந்த 2 கலக்கிறப்போ
ஒன்னே ஒண்ணு பார்க்கணும், உலகில நாம ரூபங்கள் எக்கச்சக்கமா இருக்கு, அளவிட முடியாது. ஆனா அஸ்திபாதி பிரியம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒண்ணுதான் நாம. ஆனா உலகமா இருக்கக்கூடிய நாம ரூபம் ஏகமா இருக்குது. அஸ்திபாதி பிரியம் என்பதை சச்சிதானந்தம் என்றும் பிரம்மம் என்றும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அஸ்திபாதி பிரியமானது மாறாத ஒன்றுடன் நாம ரூபம் எனும் இரண்டு மாறக்கூடிய எண்ணற்ற கூடி அம்ச பஞ்சகம் உருவாகுது. அதுதான் இங்க அம்ச பஞ்சகம்னு சொன்னார். இதுல எது சுயமா பிரகாசிக்கக்கூடியது? அஸ்திபாதி பிரியம் தான் சுயம் பிரகாசமா துளங்குவது. அதனால அதுக்கு என்னன்னு பேரு? நம்முடைய கதைக்கு இந்த பாடத்துக்கு திருக்க மறக்க கூடாது. அடிக்கடி திருக்க மறந்தனாலதான் நாம ரூபத்துல கலந்துடுறோம். அதுதான் இங்க சொல்லணும். ஆக அஸ்திபாதி பிரியம் சுயம் பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த பொருள் என்னவா இருக்கு? திருக்கா இருக்கு. நாம ரூபமாக காட்சியாகும் ஜெகத்தானது துளங்காதது. அதனால அது என்னவா இருக்கு? திருஷ்யமா. அதுதான் பார்க்கப்படுகின்ற பொருள். உலகம் முழுவதும் பார்க்கப்படுகின்ற பொருள். அதனால உலகத்துல நீங்க எத்தனை வடிவமா தெய்வங்களை வச்சு வழிபட்டாலும் கூட அது எல்லாமே என்ன? திருஷ்யம். நீங்க உங்களை பார்க்கிற வரைக்கும் திருஷ்யத்தை நீங்க திருக்கா மாற்றி மாற்றி நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கத்தான் செய்யும். என்ன ஃபீலிங் அப்படின்னா, எல்லாமே பிரம்மமா இருக்கிறதுனாலதான் அதுக்கு நீங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. சாதாரணமா இங்க ஒரு பாத்திரம் இருக்குது, ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, நடக்கிறப்ப தெரியாம தட்டிட்டீங்க காலால, என்ன பண்ணுவீங்க? பேசாம தட்டிட்டீங்களா? இன்னொரு தடவை தட்டி தள்ளி விட்டு போகலாமா? என்ன பண்ணுவோம்? தொட்டு கும்பிடுறது ஒண்ணு. அடுத்து என்ன சொல்லுவோம்? தட்டித்த உடனே சிவசிவாம்போம், நாராயணாம்போம். ஏன் பொருள் கூட வேண்டாம், ஒரு ஆள் இன்னொரு ஆளையே தட்டிட்டு போயிட்டான்னு வைங்க, நாகரிகமா இருக்கவன் வந்து பல சாதிசாரா அப்படிம்பான், ஆன்மீகத்தில் உள்ளத சிவசிவா அப்படிம்பான். இங்க எப்படி போகுது பாருங்க. அப்போ இது எல்லாமே திருஷ்யமா இருக்குது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே திருஷ்யமா இருக்கிறதுனாலதான் இது திருஷ்யத்துக்குள்ள நீங்க அந்த திருக்க பாக்குறீங்கன்னு சொல்றோம். திருஷ்யத்துக்குள்ள திருக்கு பார்க்கப்படுது. அதனாலதான் கண்ணுக்கு தெரியலைனாலும் கூட நாம மறைமுகமா அங்க இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் இந்த செய்கையே. எந்த ஒரு பொருளையும் எதையும் செய்யாம இருக்குது. அதனால இங்க சொல்ல வந்தார் அப்படி. விஷய ஆனந்தங்கள் யாவும் பிரம்மானந்தம். இப்ப இந்த நாம ரூபத்துல நம்ம எவ்வளவு சுகம் அனுபவிக்கிறோம். அந்த சுகம் எங்கிருந்து வந்தது? நாம ரூபத்திலிருந்து தான் வந்ததானா? இல்ல, பிரம்மானந்தம் தான் மனதில் விஷய சுகங்களாக இன்பங்களாக வெளிப்படுகின்றன. ஆமா, ஒரு பாம்பு நகர்ந்ததுன்னா உண்மையில அது எங்க இருந்து நகர்ந்தது? கை திறந்துதான். பாம்பு நமக்கு சந்தோஷம் கொடுத்ததுன்னா அது எங்க இருந்து கொடுக்கும்? கையில் இல்லாம பாம்பு சந்தோஷம் கொடுக்காது. அதான் இந்த உணர்வுகள், மனோ விருத்திகள், மனதில் எழும் இன்பம் ஆத்ம ஆனந்தத்தின் பிரதிபிம்பம். எப்போதெல்லாம் சாந்த விருத்தி மனதில் தூண்டப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஆத்மானந்தம் தடையின்றி வெளிப்படுகிறது. இப்போ நமக்கு கஷ்டமே இல்லாம ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா நான் இருக்கேன்னு சொல்றீங்கன்னு வைங்க. அப்ப அது என்ன அனுபவம்? நீங்க நாம ரூபத்துல இருந்து அந்த திருஷ்யத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி உங்களை திருக்கலை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அதனாலதான் அங்க அப்படி நீங்க ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவதி தான் அந்த உபநிஷத்தில் சொல்லப்பட்டது. உனது ஆத்மாவின் பொருட்டே நீ அன்பும் பிரியமும் கொள்கிறாய். இந்த அஸ்திபாதி பிரியத்தில் அந்த பிரியம்ங்கிறது ஒண்ணு சச்சிதானந்தத்தோடு சேர்ந்தது. அஸ்தி தனி, பாதி தனி, பிரியம் தனி அல்ல. மூணும் ஒரே பொருள்.
உன்னை நீ பொருள்களை நேசிக்கிறாயா இல்ல உன்னை நேசிக்கிறாயான்னு பாருங்க. சுயநலம் என்பது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுயநலம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம வெளியில நேசிக்கிறோம். ஆனா தன்னை மறந்துடுவோம். இந்த சுயநலம் எப்போ தன்னை மறந்து வெளியில நேசிக்கிறது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் வருது அப்படின்னா, நம்ம எங்க வைக்கணும்னா நாம ரூபமான இந்த உலகத்துல நீங்க வச்சு எல்லாரையும் நேசிக்க பழகி பாருங்க. நீங்க என்ன ஆவீங்க? காணாம போயிடுவீங்க. அப்படின்னா நீங்க திருஷ்யத்தை திருக்கா நினைச்சிருந்தது காணாம போய் நீங்க திருக்காவே நின்றுடுவீங்க. திருஷ்யத்துல போய் திருக்காவே நின்றுடுவீங்க. அப்படின்னா பாம்பாக்கப்பட்டது உங்ககிட்ட தான். நீங்க அங்க திருக்கா இருப்பீங்க, திருஷ்யம் எல்லாம் இங்க வந்து. ஒரு அம்மா கேட்டாங்க, என் மேல நீங்க இவ்வளவு பிரியமா இருக்கீங்களே. ஞானி யாஞவல்கியர் அவர் வீட்டுக்காரர், மைத்ரேயி அந்த அம்மா. இவர் கேட்குறாரு, நீங்க என் மேல இவ்வளவு பிரியமா வச்சிருக்கீங்களே என்னைய, எப்படி என்னால் உங்களால் எப்படி என் மேல அவ்வளவு பிரியம்? உங்களை இழந்து எனக்காக எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு கேட்குவேன். என்ன சொல்லியிருப்பாரு யாஞவல்கியர்? அவரெல்லாம் தத்துவம் படித்தவர், அனுபவப்பட்டவர், திரிக் ஜிரிசர் விவேகத்தை நல்லா படித்தவர், அவர் தான் எழுதினவர் சொல்ல போனா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய மனைவியா இருக்கிறதுனால நான் உன் மேல அன்பு செலுத்தணும்னு நினைச்சிடாத. அப்போ அப்படின்னா உன்கிட்ட என்னைய பார்க்குறேன், அதனாலதான் நான் உன்னை நேசிக்கிறேன். பார்க்கலன்னு வைங்க என்ன ஆகும்? இப்படிதான் நாம ரூபத்தில் நம்ம சில பொருள்களை வெறுக்கிறோம், சில பொருள்களை விரும்புகிறோம். விரும்புகிற பொருளெல்லாம் நம்ம நேசிக்கிற பொருள். நம்மையே அங்கே பார்க்குறோம், அதனால தான் நேசிக்கிறோம். விரும்பாத பொருளெல்லாம், வெறுப்பு தர பொருளெல்லாம், சரி நான் அது எனக்கு பிடிக்காதுப்பா அப்படிங்கப்பா. அப்படின்னா உங்களை அதெல்லாம் பார்க்கல இல்லையா? அப்போ நாம இருக்கக்கூடாது. நம்ம எங்க வைக்கணும்? அப்பதான் நாம இல்லாம போவோம். விட்டலாச்சாரியா படங்கள் முந்தி நிறைய வரும். அதுல மந்திரவாதின்னு ஒருத்தர் வருவார். அவர் இந்த திருஜிச விவேகம் படிச்சிருக்காரோ என்னமோ தெரியல. தன்னுடைய உயிரை எங்கேயோ ஒரு கிளிகிட்ட வச்சிருவார். அதுவும் இந்த உலகத்துல அவங்க வீட்டிலாம் வைக்க மாட்டார். இவர் எங்கேயோ இருக்காரு. 7 மலையை தாண்டிப்போ, 7 கடலை தாண்டிப்போ, அதுக்குள்ள ஒரு பூதங்கள் எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கோம். அங்க அவங்க எல்லாம் ஜெயித்து அப்புறம் அந்த கூண்டை எடுத்து கிளியை பிடிச்சா அந்த கிளி யாரு? இப்போ அந்த மந்திரவாதி. நேரடியா கொண்டோம்னா மீண்டும் பிறந்துடுறது வந்துடுறது. அந்த கிளியை வச்சு இங்க வந்துட்டு இப்ப உன் உயிர் என் கையில் அப்படிங்கிறான் கதாநாயகன். எங்க நீ எப்படி அடிச்சா அப்படின்னா, அதை அடிக்க வந்தா இங்க காலை பிடிக்கலாம், அதன் கீழே விழுவுறான் பாருங்க. ஆக நம்ம இழப்பதற்கு சரியான ஒரு பொருள் இது. அதுதான் இப்ப ஏன் சொல்ல வரேன்னா, அடுத்து சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, பொருள் சொல்லு அதெல்லாம் தியானம் பண்ணுங்க, மனநம் நிதித்தியாசனம் பண்ணுங்கன்னு சொல்ல வருவார் பாருங்க. அதை எதை தியானம் பண்ணணும்னா வேற எந்த பொருளையும் தியானம் பண்ணக்கூடாது. இந்த பிரம்மனை தான், இந்த சச்சிதானந்தம் அசிபாதி பிரியத்தை தான் தியானம் பண்ணணும் சொல்ல வருவார். தசரதன் பாருங்க காலமாயிட்டார் ஒரே ஒரு வார்த்தையால. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியல, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், அவர் தாங்கல. கடைசியில் நீ என்னைய மடக்கி உண்மையா, அதாவது நான் உங்களை ஏமாத்தியோ இல்லாட்டி பொய் சொல்லியோ வாங்கல, நீங்க தரேன்னு சொன்ன வரதை தான் நான் கேட்டேன், நியாயமா தான் கேட்டேன், தர்மம் தானே, அதனால கேட்டதை தர்றது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்படி பின்னி விட்டா. இப்ப நீங்க சொல்லுங்க, கையை வேணும்னு செய்தாலே இல்லையே தெரியாது,
வரத்தை கேட்க சொல்லியிருந்தாலும் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தா, இப்ப கேட்கிறா, தரணுமா வேணாமா? அது எதுவா இருந்தாலும் அந்த வரம் தந்துதானே ஆகணும். அப்ப ஏன் மறுக்கிறாரு? ஏன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாம பரதனுக்கு பண்ண சொன்னா வேணாம்னு சொல்றாரு? அவன் பையன் தானே, இதே மறுக்கிறாரு. மனுஷனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் பிரச்சனை வரும். பிரச்சனை வர்றது சமாளிக்க முடியாத மாதிரியான பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில எது தூக்கலா இருக்கு, எதை செய்யணும் எதை செய்யணும், ரெண்டுமே தர்மம். தர்மத்தை கடைபிடிச்சு ஆகணும், அதான் வாழ்க்கை. இங்க என்ன தர்மம்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறது ஒரு தர்மம். இன்னொரு தர்மம் தசரதனுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? மூத்த பையனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி இளையனுக்கு பண்ண முடியாது. இந்த ரெண்டு தர்மத்துல எது செய்யறது? இப்போ தசரதனுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா தர்ம சங்கடம். இதுக்கு பேரும் தர்ம சங்கடம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்போ கேட்க, அவனுக்கு என்ன வேணுமோ கேட்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா மாட்டிக்குவோம். அதே மாதிரி வாழ்க்கையில விரக்தி வந்து, என்ன வாழ்க்கை இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன எடுத்துட்டு போ, அது வேணுமா வீடு, உனக்கு என்ன வேணும் சொல்லி கொண்டு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ தப்பு. தெளிவாயிட்டீங்கன்னு, ஐயோ ஏண்டா கொடுத்தோம்னு ஆகும். அப்போ வருத்தப்படுற நேரத்தில் எல்லாம் கொடுக்கணும்னு தோணும், வாழ்க்கையை விட்டுறணும்னு தோணும். அதனால சைக்காலஜிக்காரவங்க என்ன சொன்னாங்க, இந்த தற்கொலை பண்ணி கொள்ள போறான் பாருங்க, ஒரு தடவை தடுத்து அவனை காப்பாற்றிடுங்க. அதுக்கு பிறகு போடா, வாழ்க்கை சரியில்லையா, தற்கொலை பண்ணிக்க போடா அப்படின்னா அவன் போகவே மாட்டான். ஒரே ஒரு தடவை தான் காப்பாற்றப்பட்டா மீண்டும் தற்கொலை பண்ணிக்க போக மாட்டான். ஏன்? அந்த வேகம் மனசு வேகம் தெளிவு இல்லாம போறதுனாலதான் அவனுக்கு புரியல என்னன்னு. அப்ப கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அவன் வந்த பிறகு நான் இப்படி பண்ணிருக்கோம். செத்த பண்ண செய்ய முடியுமா? அவசரப்பட்டு தற்கொலை பண்ணியிருந்தான்னா சரி ஏண்டா நான் அவசரப்பட்டு பண்ணி கொண்டேன், செத்த பிறகு நான் மீண்டும் வரணும்னா முடியுமா? இடையில யாராவது தடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவன் நன்றி சொல்லுவான், நான் இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு. ரெண்டு பேர் கோபமா சண்டை போடுறாங்க. நீங்க அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சண்டை வராம தடுக்கணும்னா என்ன செய்யணும்? இவன்கிட்ட சமாதானம் பண்ணா கேட்க மாட்டீங்களா, அவன்கிட்ட சமாதானம் பண்ணா கேட்க மாட்டேங்கிறா. ரெண்டு பேரும் பக்கம் பக்கம் இருக்கிறாங்க. சண்டை தான் இப்ப வந்துடும் போல இருக்கு, அதை தடுக்கணும். என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். காலம் தாழ்த்தணும், தாமடிக்க வைக்கணும். அங்கே கூட உட்காரட்டும், கொஞ்சம் பொறு பேசி பார்ப்போம் அப்படி இப்படி சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி கொஞ்சம் நேரம் கடத்தி, அதுக்குள்ள இடையில சர்பத்தை டீயை கொண்டாந்து இதை குடி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு குடிக்க வச்சு சாப்பிட வச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க அவன் கூடாயிருப்பான். அந்த விகரஸ்ன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் போயிருக்கும். நாம ரூபத்திலிருந்து எழக்கூடிய நம்மகிட்டே இருக்கக்கூடிய திருடர்கள் நம்மையே இப்படிதான் பண்ண வைக்கும். இவங்கிட்டையும் கூடாயிடும். இப்ப இந்த நடுவராக இருக்கிறவன் தடுக்கணும்னு நினைக்க வேண்டியதே இல்லை. இப்போங்களா சண்டை போட்டுக்கோங்களான்னு எவனும் போட மாட்டான். சரி அப்புறம் பார்த்துக்குவோம், அவசரப்பட்டோம் அப்புறமா நீதான் பேசுவோம் அப்படி சொல்லிடுவோம். அதனால இங்க என்ன சொல்ல வர்றாரு, எதையாவது நீ வெறுக்கும் போது கூட உன் உள்ள ஆத்மானந்தம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் ஆனந்த ஸ்வரூபன், இது உண்மை. ஆனந்த பெருக்கை எவை தடை செய்யாது இருக்கின்றனவோ அவற்றில் நான் அன்பு செலுத்துகிறேன். இந்த ஆனந்த பெருக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆனந்தத்தை எது தடை செய்யலையோ அது மேல நமக்கு பிரியம் ஏற்படுது. தடை செய்தா அது மேல நமக்கு வெறுப்பு வரும். இதுதான் வாழ்க்கையில விருப்பு வெறுப்பு வரக்கூடியது. நம்முடைய ஆசைகளை நம்முடைய எண்ணங்களை மதித்து நடக்கிறான்னு வைங்க, என்ன ஆகும்? அவன் மேல வாப்பா அப்படிம்பா. நம்ம ஏதாவது ஒன்று நினைச்சு ஒரு திட்டத்தை சொன்னா நீ செய்வது சரியில்லை, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி பாருங்க, அடுத்து இவங்க கூட ஜாஸ்தி பழகக்கூடாதுமா கட் பண்ணி எழுதுவான்.
அப்ப ரெண்டு பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும்னா என்ன நடக்கணும்? அங்கே துவாலிட்டி இருக்கக்கூடாதுன்னா எப்படி? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நானு இன்னொருத்தர் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறேன், அந்த அன்பு குறையாம என் அளவுக்கு அவர் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துடணுமா? இல்ல நான் கேட்கறதெல்லாம் அவன் கொடுத்துடணுமா? அது என்ன சொல்லப்படுது? இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள்ல ரொம்பவும் ஆழமா பொதிந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் சில கவிஞர்கள் எளிமைப்படுத்தி சினிமாவில் பாட்டை கொண்டு வராங்க. நான் என்ன பாட்டா சொன்னேன்? ஒரு பாட்டு நான் சொல்லவில்லை, நீங்களா சொல்லிட்டீங்களா அந்த பாட்டு? நான் சொல்லி கொடுத்தேன். நான் குழு, இதுக்கு பேரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரி சச்சங்கம்னா அதுதான். இவன் நினைக்கிறது அவனும் நினைக்கிறான்னா ரெண்டு பேரும் அப்படி கை கொடுத்துருவாங்க. அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய சச்சிதானந்தமே உங்களுக்கு இருக்கிற சச்சிதானந்தம் நீங்க உணர்ந்தவங்களா இருந்தா அந்த ரெண்டு ரூமும் ஒன்னாயிடும். இதான் உண்மை. அதுதான் இங்க சொல்ல வர்றது. நாம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையை பொறுத்து பிரியம் அப்பிரியம் அப்படின்னு சொல்றோம். நாம் சுரூபம் பிளவுபடாத ஆனந்தம். நமது அனுபவம் என்ன தெரியுமா? பிளவுபட்ட இன்ப துன்பம். நம்முடைய உண்மையான சொரூபம் பிளவுபடாத ஆனந்தம். ஆனா உலகத்துல வாழ்றப்போ இன்பம் துன்பம் ரெண்டு வருதுல, அதான் அனுபவம். அதெல்லாம் என்னதுன்னா பிளவுபட்டது. ஏன்னா விருப்புனால வந்தது, வெறுப்புனால வந்தது. ஆனா உலகில் உள்ள அனைத்தும் கோர வீழ்ச்சியையே வழங்குவதாக இருக்குமேயானால் நீ அதிலும் ஆனந்தமாக இருப்பாய். எல்லாமே எதிர்ப்பா இருந்தாலும் கூட உங்ககிட்ட இருக்கிற ஆனந்தத்தை யாரும் மாற்ற முடியும். இதுதான் சொல்ல வந்தது. 21. இப்ப அடுத்து என்ன சொல்ல வர்றதுன்னா அஸ்திவாதி பிரியம், அதை பற்றியும் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் தேவைப்படுகிற பற்றியும், அது ஏன் தேவை அப்படிங்கிறது, ஆத்மாவை பற்றிய சந்தேகம் இருக்கக்கூடாது என்பதை பற்றியும், எதை தியானம் பண்ணணும், எப்படி எதை எப்படி பார்க்கணும்னு சொல்ல போகுது. எது? 21. கம் வாயு அக்னி ஜயோர் வீசு தேவ திரியங்க நராதிசு அபின்னா சச்சிதானந்தாக வித்யச்சே ரூபநாமனி. என்ன? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் இவற்றிலும் தேவர், மனிதர், விலங்கு முதலிய உயிரினங்களிலும் சச்சிதானந்தம் ஒன்றாகவே இருக்கிறது. ஆனால் நாம ரூபங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன. என்ன சொல்ல வர்றது தெரியுமா? நமக்கு 6 அறிவு இருக்கு. நம்முடைய சரீரம் எப்படி இருக்குன்னு தெரியும். யானைக்கு எத்தனை அறிவு இருக்கு? நிச்சயமா நம்மளை விட கம்மி. ஒண்ணு குரங்கு, எறும்பு, பூனை, கரடி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஒரு கொசு முத கொண்டு எடுத்துக்கோங்க. ஒரு கொசு உங்களை கடிக்க வருதுன்னு வைங்க, அது எப்படி உங்களை கடிக்க வரும்னு தெரியுமா? உங்களால் பார்ப்பீங்க அடிக்கிறதுக்கு, அது பறந்து வர்றதையும் பார்ப்பீங்க. ஆனா உங்களால் அடிக்க முடியுமா? ஏன்? அது என்ன பண்ணுது? உங்ககிட்ட பறந்து வர்றதுக்கு முன்னாடியே எப்படி பறந்து வரும்னு தெரியுமா? நேரா பறந்து வந்து கண்ணத்துல உட்கார்றது. எப்படி வரும்? யாரு கவனிச்சிருக்கீங்க? யாருமே கவனிக்கலையா? யாருமே கொசுக்கடி வாங்கலையா? எப்படி சுத்தி வரும்? கேட்குறது. நீங்க என்ன பாருங்க, கொசு இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஜீவராசிகள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மை. நாம ரூப பிரச்சாரணங்கள் சொல்றோம்ல, அந்த நாம ரூபங்கள் பகவான் எப்படி படைச்சிருக்காரு. கொசு கிட்டையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிவைன் பவர் இருக்கு, நம்ம கிட்டையும் டிவைன் பவர் இருக்கு. அதுக்கு வித்தியாசம் இருக்கு.
நாம செய்யறத கொசு செய்ய முடியாது, நாம செய்யற மாதிரி பாம்பு செய்யாது, ஆனா பாம்பு செய்யற மாதிரி நாம செய்ய முடியாது. காரணம் என்ன? அவருடைய வடிவங்கள், அதுக்கு ஸ்ட்ரக்சரு. அது சொல்றாரு. கொசு எப்படி வரும்னு சொல்றீங்க. இங்கேருந்து பறந்தப்போ இப்படி மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். இந்த டயபெட்டிஸ் ரிக்கார்டு இருக்கு பார்த்தீங்களா? கிராஃப் வரையும் பாருங்க. இப்படியே அதை பார்த்து தான் டாக்டர் சொல்லுவார், நீங்கள் சுகர் எதாவது ஜாஸ்தி சாப்பிட்றீங்க, அதான் மேலே போயிடுச்சும்பாரு. கீழே வந்துச்சுன்னா லோ சுகர் ஆகிருக்குன்னு சொல்லிடுவார், ஒரு கோடு நடுவில் போட்டு. அது மாதிரி ஒரு கொசு பறந்து உங்களுக்கு கடிக்குதுன்னா இப்படி மேலே ஏறி மேலே வச்சு நீங்கள் கடிக்க போனால் அது கீழே வந்துடும். இப்படிதான் மேலும் கீழுமா வந்து நம்மகிட்ட வந்து உட்காரும். விரட்டுறப்போ அப்படிதான், நேரம் எங்கேயோ ஓடாது. அதே மாதிரி கட்டெலும்பு, எறும்பு, எது வேணாலும் தரையில போடப்போ உங்களை நோக்கி ஒரு கட்டெலும்பு வருது, உங்களை நோக்கி வரக்கூடாதுன்னு நீங்க தடுத்து அப்படியே சுண்டி விடுங்க, அது இங்கே போயிடுச்சு. இப்போ அது எந்த பக்கம் போகும்? அது நேரம் வந்துட்டு இருந்தது, நீங்க தடை பண்ணிட்டீங்க. ஆனா அதனுடைய மூக்கு ஸ்மெல்லு எப்படி நீங்க தடுக்காது மீண்டும் உங்களுக்கு அதிகம். அது உங்கள்கிட்ட வரல, அது எங்கேயோ போகுது. அதுதான் அதனுடைய தடம், அது கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. இங்க எத்தனை தடவை தள்ளிவிட்டாலும் அந்த நேரம் வருது, வேற பக்கம் போகல பாருங்க. அப்ப நாம தான் ஒரு டப்பா வச்சு கூகுள போட்டுட்டு எங்கேயோ பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்க போய் கூகுள் பார்த்துது? அது எப்படி பார்வை தெரிஞ்சது பாருங்க, அது பாட்டுக்கு வருது. அது அதனால்தான் இங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, பஞ்சபூதங்கள், பிராண ஜாதிகளாகிய உயிரினங்கள், தேவர்கள் போன்ற அனைத்தும் அபிண்ணமான சத்து சித்து ஆனந்தத்திலிருந்து தோன்றியவை. அதாவது பிரம்மம் அங்கே இருக்கு, அந்நியமா இல்லை, நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அதுக்கும் இருக்கு. ஆனா பலம் வித்தியாசப்படுது, குணம் வித்தியாசப்படுது, விஷயங்கள் வித்தியாசப்படுது, அது தரக்கூடிய பயன்கள் வித்தியாசப்படுது. ஒரு பசுமாடு பால் கொடுத்துட்டு என்னென்னமோ நமக்கு பயன் தருது. அது மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் செய்யுமானா செய்யாது. இது எதுக்கு உதாரணமா சொல்லலாம்னா, இப்ப இங்க நம்ம படிக்கிறதுக்கு தேவைப்பட்டது வெளிச்சம். அதே நேரத்தில் நமக்கு புழுக்கமா இல்லாம இருக்கணும்னா ஃபேனும் வேணும். ஒருவேளை ரொம்பவும் வெக்கையா இருந்துச்சுன்னா ஒரு ஏசி போட்டுருவாங்க. இது அத்தனையும் எங்கிருந்து வருது? ஒரே பொருள் மின்சாரத்துல இருந்தா எல்லாமே கன்வெர்ட் ஆகிட்டு வருது. ஏன் இந்த டியூப்லைட் மட்டும் சுத்தாம ஏன் ஃபேன் மட்டும் சுத்துது? ஏன் ஃபேன் வந்து வெளிச்சம் தர மாட்டேங்குது? அதே கரண்ட் தானே அங்க போகுது. ஸ்ட்ரக்சர் அதுதான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வச்சிருக்கா. அந்த பிரம்மா படைக்கிற சமயத்துல பாருங்க, எல்லா ஜீவராசிகளுக்கும் தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு கூட சில விஷயங்கள் வச்சிருக்காரு. அதனாலதான் ஒவ்வொரு ஜீவராசிகளும், நமக்கு கை இருக்குது, கால் இருக்குது, அறிவு இருக்குது, நாம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. மற்ற ஜீவராசிகளும் அதே மாதிரிதான். அது அவங்கள்ட்டையும் சில ஆயுதங்கள் இருக்கு. உடம்புலையும் மாடு ஏன் கொம்பு வளரணும்? கொம்பு இல்லாம இருக்கலாம்ல. தண்ணியும் அது இயற்கையா அப்படி அமைக்குது. அதனால இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாம ரூபமான இந்த உலகமும் அஸ்திவாதி பிரியமான அதுவும் சேர்ந்து என்ன சொல்லிட்டாரு இவரு? பஞ்சகம், பஞ்ச அம்சம்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்போ சத்தியமாகிய அஸ்திபாதி பிரியத்தை போலவே நாம ரூபங்களும் சத்தியம்தான் இல்லையா? அதனுடைய வெளிச்சத்தை வச்சு கொண்டு இந்த உலகம் இப்ப செயல்படுதுன்னா அதுவும் சத்தியம்தான். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. இந்த உடம்பு ஞானத்துல இந்த உடம்பு பொய்யுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பசிச்சதுன்னா என்ன பண்றது? ஒண்ணு வேண்டாம், ஒரு ஈ வந்து மூக்கல உட்காந்துது, இறங்கல் பண்ணுது, நம்ம தட்டி விடுவோமா இல்லையா? இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்பு பொய், நீ என்னமா பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருந்தோம்னா தாங்குவீங்களா? முடியாது. நம்ம தட்டி விடுறோம், கான்சியஸா இருக்கிறப்பவே தட்டி விடுறோம்.
ஆனா நான் இந்த உடம்புல அவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறதுனால தூக்கத்திலையும் கூட ஒரு கொசுவோ ஏதோ ஒன்று வந்தால் நீங்க தட்டி வைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாது. அந்த அனிச்சை செயல் தானா நடக்குது. அப்போ உடம்புல ஒட்டி இருக்குது எது? நான்ங்கிற அந்த உணர்வு அதுல ஒட்டி இருக்குது. அதுதான் இங்க சொல்றார், நாம ரூபங்கள் சத்தியமே ஆயினும் சத்தியமானது நாம ரூபங்கள் இல்லை. உண்மையான சத்தியம் அது கிடையாது. அதை இங்க சொல்றோம். வேறுபாடுகளும் நிஜம், வேறுபாடற்ற சத்தியமும் நிஜம். சத்தியம் வேறுபாடு அற்றது, ஆனால் வேறுபாடுகள் சத்தியமே. இங்கு சத்தியம் மித்யா இரண்டையும் பற்றி, சத்தியம் ஒன்று மித்யா பல. மித்யா சத்தியம், சத்தியம் மித்யா இல்லை. அதாவது பாம்புங்கிறது மித்யா, ஆனா கயிறுங்கிறது மித்யா இல்லை. கயிறுங்கிறது சத்தியம், ஆனா பாம்புங்கிறது சத்தியம் இல்லை. அதுக்கு பார்த்தா சத்தியமும் மித்யாவும் கலந்து இருக்கு. இன்னும் சத்தியம் மித்யான்னு சொல்றோம், ரெண்டும் கலந்துருக்கு. இப்போ பிரம்மத்துக்கிட்ட சத்தியம் மித்யா ரெண்டுமே இருக்குது அப்படின்னு பாடம் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா கடலுக்குள்ள அலையும் இருக்கு, நுழையும் இருக்கு. நீங்க அலை பார்க்குறப்போ அலை நிக்கட்டும் கடல்ல போய் குளிக்கலாம் அப்படிங்கிறப்போ நீங்க அலை பார்க்குறப்போ கடலை பார்க்க மாட்டீங்க. கடல் பார்த்தீங்கன்னா அலையிடம் தெரியாது, அதெல்லாம் சேர்ந்துதான் கடல். அதுதான் இங்க சொல்ல வர்றோம். அதுக்குதான் இங்க உண்மையான பொருள் என்ன? சத்தியம் நித்தியம் ஆத்மா ஆகிய விஷயங்களை தெரிந்து கொண்ட மனதிற்கு தியானம் தேவையில்லை. எதுவும் தியானம் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. தெரிந்து கொள்ளாத மனம் தியானம் செய்ய லாயக்கட்டுதான். மனசுல இந்த ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளலாம் தப்பு. அப்படியானால் தியானம் என்பது தேவையில்லையா என்று நமக்கு கேட்க தோணும். அப்படி இல்லை. கற்றுக் கொடுக்கப்பட்ட மனம் எளிதில் தியானத்தில் நிற்கிறது. தியானம் செய்வதற்கு முன் மனம் தியானிக்கப்படும் பொருளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். எந்த பொருள் நீங்க தியானம் பண்ணாலும் அந்த தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் நாம இந்த சுலோகத்துல என்ன சொல்ல வராரு, இந்த 22வது 21வது சுலோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, சிரவணம் பண்ணுங்க. எதை பத்தி? ஆத்மாவை பத்தி. ஆத்மாவா அதே ஸ்ரோத்தவியக, ஆத்மாவா அதே திரஷ்டவியக, ஆத்மாவா அதே நிதித்தியாசித்தவியக, ஆத்மாவா அதே மந்தவியக. நினைச்சிட்டே இருக்கணும். அப்போ இந்த ஆன்மாவை பற்றி தெரிஞ்சு கொண்ட பின்னதான் நம்ம எங்க போவோம்? தியானம் பண்ண போவோம். சிரவண மனன நிதித்தியாசனம் வலியுறுத்துது. ஆனா சத்தியத்தை பற்றி அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அதுக்கு ஒரு பேர் சொன்னாரு, தத்புத்தி. அது என்ன? தஸ்மின் தத்புத்தி. தஸ்மின் தத்புத்தின்னா என்ன? ஐயன் திரிபாற்று அறிந்ததின் வண்ணமாக விழ வேண்டும். எந்த பொருள் எதுவாக இருக்கோ அதுவாக மட்டுமே தெரிஞ்சு கொள்ளணும், மாற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஆத்மாவின் உண்மை தன்மையை புத்தி முழுவதுமாக தெரிந்து கொண்டு நீக்க வேண்டும். அந்த தெரிந்த புத்தியைத்தான் என்ன சொல்றோம்? தஸ்மின் தத்புத்தி. தேற்றனே தேற்ற தெளிவே அப்படி சொல்ற. அப்ப அந்த பொருளை பிடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் தெரியும், ஆனா அவ்வளவு தெளிவா தெரியாது. இப்ப கூட நம்ம பிரம்மம்னு பேசுறோம், ஆத்மான்னு பேசுறோம், தெளிவா தெரியாது. ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அத்தஸ்மின் தத்புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நாம தியானம் பண்றதுக்காக அந்த பிரம்மனுடைய தத்துவத்தை, அந்த கருத்தை இன்னொரு பொருளை ஏற்றிடுறது. அதுதான் இது அப்படின்னு ஏற்றிடுது. அது என்னது சொல்லுங்க? எப்படி? சாதாரண பதிவ கல்லு விஷ்ணுவை பார்க்கிறோம். அதுல ஒரு ஸ்படிகம் வச்சுட்டு இது என்னதான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பகவான் விஷ்ணு. அத்தஸ்மின் தத்புத்தி. இல்லாத ஒரு பொருள் மேல அந்த உண்மையை பார்க்கறது. கல்லை கல்லாக பார்ப்பது தஸ்மின் தத்புத்தி. கல்லுன்னா கல்லு தான். அது சாலக்கிரமமா இருந்தா என்ன, சாதாரண கல்லா இருந்தான்னா
ஆனால் நீங்கள் அந்த சாலக்கிராம கல்லை பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு இடத்துல வச்சு இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி அபிஷேகங்கள்லாம் பற்றி தினமும் சாமி கும்பிட்றீங்களா? என்ன நினச்சி? இப்போ அந்த பொருளை இப்போ இந்த கல் மேலே நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிடுங்க. கல்லில் தெய்வத்தை பார்த்தால் அத்தஸ்மின் சத்புத்தி. இது அறியாமையில் நிகழ்றதுன்னு சொல்லக்கூடாது. கல்லுக்கு தெரிஞ்ச அதில் விஷ்ணுவா பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும். என்ன தெரியும்? இது கல்லுன்னு நல்லாவே தெரியும். ஞானம் பிறந்துட்டு அவன் சொல்லுவான் கல்ல தெய்வம், அவர் தெய்வத்தை கல்லாவன்னு நினைச்சிட்டு அவர் என்ன சொல்ற, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை நீ பார்த்துட்டேன்னா வெளியில இருக்கக்கூடியது கூட கல்லா இருந்தானா தெய்வமா பார்த்துருவேடா அப்படின்னு ஒரு ஞானி சொல்றார். யார் தெரியுமா? சிவ வாக்கியம், ஒரு சித்தர். கோயிலுக்குள்ள போய் உக்காந்து இருக்காரு, சாமி மேலேயே காலைல நீட்டிட்டு உக்காந்து இருக்காரு. வர்றவங்களாம் பார்க்கலாம், இவெல்லாம் ஒரு சித்தர், இவெல்லாம் ஒரு ஞானி, காலை படம் அங்கே வச்சிருக்கணும். அவர் சொல்றாரு, ஆமாம் காலை அங்கே வச்சிருக்கேன் இங்கே வச்சிருக்கேன். சரி, இல்லாத இடத்துல என் காலை வை, சாமி எங்கே இல்லையோ அங்கே தூக்கி என் காலை வைன்னு சொன்னான். வைப்பாரா? அந்த அம்மா அப்படிதான் சொல்லிச்சு. என்னால் முடியாதுப்பா, என் காலை நாட்டி காரைக்காலமையாது, இல்லாத பக்கத்தை வை அப்படின்னு. அப்படின்னா அவங்க என்ன தெய்வத்தை அவமதிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அவமதிக்கல. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொன என்று சொல்லும் மந்திரம் ஏதாடா. ஒரு ஞானி பேசுறது. நட்டக்கல்லு பேசுமோ? எங்கேயாவது கோயிலில் சிவ கோயில் போங்க, விஷ்ணு கோயில் போங்க, சாமின்னு கண்ணத்தில் போட்டு பேசுறீங்க, நான் வந்திருக்கேன் ஏதாவது சொல்றியா நீ கேளுங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அந்த ஐயாக்கு, ஐயா ஆரத்தி காட்டிகிட்டே இருக்க, நான் பேசுகிறேன், என்கிட்ட பேர் சொல்லியா, நீ தானே உள்ள இருக்கன்னு கேட்டேன். அந்த ஐயர் என்ன சொல்லுவார்? வேற மாதிரி பேச, போமா அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வாமான்ட்டு. எவ்வளோன்னு கேட்டால் தெரியாது, யார்கிட்ட போய் வாங்குறது தெரியாது. ஆனால் போய் பார்ப்போம். அதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டோம். என்ன செய்தோம்? பேசணுமா? இல்லை. என்ன சொல்லுவோம்? பார்த்தோம். அதுக்கு பேரு தரிசனம் பண்ணோம். யாரு தரிசனம் பண்றது? நாம பண்ணோம். அவர் ஒன்னே பார்த்தாரா? அது எனக்கு தெரியாது. ஒன்னைய பார்த்துருந்தா உங்ககிட்ட கேள்வி கேட்டிருப்பாரு, அடிக்கடி ஏன் வார, கஷ்டம் இல்லையா அவனுக்கு, வீட்டிலே உட்காந்து சொல்லியிருப்பார். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேவை செய்ய, இங்கே வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு. கொண்டு வர வாழைப்பழத்தை யாருக்கும் தெரியாம தான் மறைச்சு கொண்டு போவான். என்ன சாமிக்கு படைக்கணும். வாழைப்பழத்தை பசியோட இருப்பான். 2 வாழைப்பழம் குடியான்னு, சாமி கொண்டு அப்படின்ட்டு கொண்டு போயிடும். இங்கே பசியில் உட்காந்துட்டு அவனும் கொடுக்கல, அங்கே கொண்டு போய் வாழைப்பழத்தை கொடுக்குறாரு. இன்னும் ஒருத்தர் பாவம், ஐயோ பசிங்கிறாரு, அதனால என்ன ஒரு வாழைப்பழம் தானே, என்ன 12 வாழைப்பழம் ஒரு சீப்பில் இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துடுறாரு. அங்கே போய் படைக்கப்படுது. அடுத்த நாள் அதை கொண்டு போன ஓனர் கேட்குறாரு, பழமெல்லாம் அழுகிச்சின்னு ஐயர் சொல்கிறாரு அப்படின்னு. உடனே சாமி கனவுல வந்து சொல்கிறார், அழுகிச்சின்னு சொல்லாத, நீ கொடுத்த வாழைப்பழம் ஒன்றே நல்லா இருந்தது, நான் சாப்பிட்டேங்க. எது அது? அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் பார்க்க முடியுமா? நாம ரூப பிரச்சரணங்களில் நாம் அந்த ஆதாரமான அந்த அசிபாதி பிரியத்தை பார்க்க கற்றுக்கணும். நம்ம கிட்டையும் இந்த நாம ரூபங்கள் இருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய நாம ரூபத்துக்கு என்ன பேர்? பிரபஞ்சம், உலகம்னு பேர். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நாம ரூபத்துக்கு சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இதுதான். அதனால்தான் அவர் சொல்றாரு, நட்டக்கல் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சாமிங்கிறது உள்ள இருக்கிறாரு, அது அங்கிருந்து பேசும். அதனால அந்த சாமிய கல்லுக்குள்ளவை, கல்லுக்குள்ள நினை, உண்மைன்னு நினை. அப்ப நம்ம உண்மைன்னு நினைச்சோம்னா கோயில்ல அந்த சாமிய நடக்கிறப்ப சத்தம் இல்லாம நடக்கணும். அங்க போய் சத்தம் போட்டு பேசக்கூடாது. பக்கத்தில் அங்கே இடமெல்லாம் சுத்தமாக இருக்கணும். ஊதுபத்தி பற்ற வைக்கணும், பேப்பர் அங்கேயே போடக்கூடாது.
ஐயர் அப்படிதான் போடுவார். தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுவார். குடுமி அங்கே தான் இருக்கும். யாருடைய காலில்? அது சாமி காலிலே இருக்கும். தண்ணியும் அங்கே சிந்தி இருக்கும். கண்டுக்க மாட்டார். சாமியை படைக்கிறான், அவ்வளவுதான். உண்மையாவே இருக்கிறதுன்னு நினைச்சோம்னா ஒரு சாமி, ஒரு கலெக்டரோ யாரோ ஒரு விஐபியோ வந்து உக்காந்தா அவருக்கு முன்னால் ஏதாவது இல்லாத பொருளாது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தெரியாம நீங்க ஒதுக்கி முதல்ல இந்த டேபிளில் போடக்கூடிய கிளாத் கொண்டு கரெக்டாக இருக்கா, அவருக்கு ஃப்ளவர் வாசர் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, என்னென்னா அவருக்கு தெரியும். அவருக்கு சுற்றிலும் இருக்கிறவங்கெல்லாம் அப்படிங்கிறோம், சத்தம் போடாதேங்கிறோம். ஏன்? அப்போ கோயிலையும் அதே மாதிரி இருக்கணும்ல. அந்த எவ்வளவு சத்தம் கோயிலில் அங்கேயே உட்காந்து சத்தம் போடுறான். உள்ள நின்று கருவறையில் இருக்கக்கூடிய அந்த தூதுவரை அந்த ஐயரை அடுத்து யாருமா தட்டு அப்படிங்கிறோம். அங்கங்க சத்தம் போடுறாரு. என்ன பாவனை இருக்கும்? சாமி பக்கத்துல இருந்து சத்தம் போடுவோமா? ஒரு பெரிய ஐயாப்பி இருக்கப்ப அவர் முன்னாடி யாராவது சத்தம் போடுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? அந்த பாவனையை இங்க கொண்டு வா. அட்டாச்மெண்ட் தத் புத்தி. அதைத்தான் இங்க சொல்றார். கல் என்று தெரிந்தே விஷ்ணுவை பார்ப்பது. சாலிகிராம கல்லில் விஷ்ணு எழுந்தள்ள செய்யப்படுகிறது. இது பேர் தாங்க உபாசனம். இந்த உபாசனத்தை செஞ்சு நம்ம தியானம் செய்ய பழகணும்னு சொல்றாரு. இந்த தியானத்தை சொல்றப்போ பிடிவாதமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. உடலை பேணுவது மிக முக்கியம். இப்ப நான் சொன்னது அது மாதிரி உடல் பொய்ன்னு சொல்லக்கூடாது. நிறைய சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பொய்ன்னு. காயமே இது காத்துறது அப்பதான் இதை கண்டுக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உபாசனைன்னு வந்துட்டா ஆண்டவனை வெளியில மட்டும் வைக்காம உள்ள வச்சுட்டீங்கன்னா எப்படி இதை போய் சொல்லுவீங்க? அதனால திருமந்திரத்துல அவர் ஒண்ணு சொல்லுவார். என்னன்னு திருமணம் என்ன சொன்னாரு? அது பேணணும்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன கருத்து எடுத்து சொல்றாரு? அவரு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைச்ச பையடான்னா பட்டினத்தை அந்த ஊத்த சரீரத்தை ஆபாச கொட்டிலை அப்படின்னார். அப்படி இந்த ரொம்ப ஆபாசப்படுத்தி பேசினாரு. ஆனா இன்னொருத்தர் வந்தாரு. அவர் ஒண்ணு சொன்னாரு. என்னன்னா ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இப்ப நம்ம ஜீவனை சிவலிங்கம் ஆக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? நாம கொஞ்சம் கொஞ்சமா அசிபாதி பிரியம் பக்கம் போறோம். அப்படி போக வைக்க சொல்றாரு. அடுத்து 22 என்ன சொல்றாருன்னு பாருங்க. தியானத்தை பற்றி பேசுறாரு. நானும் அது பற்றி கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு சச்சிதானந்த பொருளை இருக்கிறத நினைச்சு தியானம் அதன் மேல செலுத்தணும். அதுதான் இங்க சொல்ல வராது. உபேட்ச நாம ரூபே திவே சச்சிதானந்த தத் பரக சமாஜிம் சர்வதா குறியாத். எப்பவுமே ஹிருதயவா அசவா பகி, உள்ளத்திலேயோ அல்லது வெளியிலேயோ நீ தியானம் பழகணும். எதை? சச்சிதானந்தம். நாம ரூபம் இரண்டையும் விட்டுட்டு சச்சிதானந்த சொரூபமாக இருந்து உங்களை இதயமாகிய அந்த கரணத்தின் உள்ளேயோ, அதாவது வேஷ்டியாகிய நமக்குள்ளேயோ வெளியிலோ எப்போதும் ஒரு மனதை நிலைநிறுத்தி பழக வேண்டும். வெளியில தியானம் பண்ணி பழகுனா என்ன அர்த்தமாகுது? அந்த சச்சிதானந்த பொருளை உள்ளேயோ வெளியிலையோ நீ தியானம் பழகுன்னா என்ன பொருள்? முதல்ல வெளியிலன்னா என்ன பொருள்னு புரிஞ்சுக்கணும். வெளியிலன்னா ஏகப்பட்ட புனித ஸ்தலங்கள் இருக்கு, ஏகப்பட்ட தீர்த்த யாத்திரைகள்லாம் இருக்கு. எல்லா இடத்துலையும் பகவான் இருக்காரு. பகவானுக்கு ஒரு பேரு விஷ்ணு. பகவான் பேர் சொல்லிட்டே வா அப்படின்னு சொன்னா முதல் பேர் என்ன தெரியுமா? இல்ல விஸ்வம். முதல் பேரு அவருக்கு விஸ்வம். விஸ்வம் விஷ்ணுர்வா சட்கார பூத பவ்ய பரத் இல்லையா? அப்போ விஷ்ணுன்னு சொல்றதுக்கு முன்னால விஸ்வம்ன்ற அந்த உலகம் முழுவதும் அதை நாம தியானம் பண்ண சச்சிதானந்த பொருளை
இல்லையா உள்ள உட்காந்துக்கணும், இதயத்துக்குள்ள போயிடணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய நானை ரமணன் இப்போ வெளியில போய் உபாசனை பண்ணாலும் உள்ள உபாசனை பண்ணாலும் உள்ள விசாரணை பண்ணா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வெளியில பண்றதா இருந்தா கூட வச்சுக்கிட்டு தேங்காய் பறந்து விட்டு எல்லா பக்கமும் போகலாம், கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு உட்காந்து அப்பாடா திருப்தியா இருக்க சொல்லிட்டு வரலாம். ஆனா அது அத்தஸ்மின் தத்புத்தி. உள்ள போனீங்கன்னா தஸ்மின் தத்புத்தியை தேடுறீங்க. அதைத்தான் இங்க சொல்ல. தெரிந்து விட்டதை தியானிக்க வேண்டியதில்லை, தெரியாததை தியானிக்க முடியாது. அப்ப தியானம்னா என்ன? புத்திக்கு பிடிபட்டிருந்தும் மனதிற்கு வசப்படாதது, அதை வசப்படுத்துவதற்கு தான் தியானம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தியானம்னு சொன்னா என்னமோன்னு நினைச்சிடாதீங்க. புத்திக்கு நமக்கு தெரியுது நல்லா. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலதான் ஒரு சிற்பி வந்து கல்லை வந்து செதுக்கி அழகாக துர்கா தேவி பண்ணாங்க. இன்னைக்கு துர்கா அம்மன் சொல்லி சாமி கும்பிடுறோம். இது புத்திக்கு தெரியுது. இப்போ இது மனதுக்கு வசப்படுத்தணும். மனம் அதை நினைக்கணும். எப்படி? உண்மையான துர்கன்னு நினைக்கணும். அதான் இது சிரவணத்தால் கேட்டு தெரிந்து கொண்டதை மேலும் புரிந்து உணர்ந்து கொள்வதற்கு தியானம் அவசியம். அதுதான் சொல்ல வர்றாரு. அந்த காரணம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ மனம் ஒரு நிலைப்பாடு இல்லாத அலைவது விக்ஷேபம்ங்கிறார். விக்ஷேபம்னா அங்கங்க போயிட்டே இருக்கிறது, ஒரு நிலையில இருக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை நீண்ட நேரம் சிந்திக்க முடியாமல் மன அலைவிடுறது. ஆத்ம சைத்தன்யத்தை அறிய ஒட்டாமல் திரைபோல் மறைத்து கொண்டிருப்பது ஆவரணம். இது தெரியுமா? ஆவரணம்ங்கிறது ஆன்மா இருக்கு, அந்த சைத்தன்யத்தை அறிய ஒட்டாமல் தடுக்குது. ஆனா நமக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனால் அது என்ன அறியுன்னு நமக்கு சரியா தெரியல. அந்த ஆவரண சக்தி மறைக்குதுன்னு தெரியுது. இப்ப நாம என்ன செய்யணும்? ஆவரண நிவிர்த்தி பண்ணணும், விக்ஷேபத்தை நிவிர்த்தி பண்ணணும், மழை நிவிர்த்தி பண்ணணும். இதை பண்ணோம்னா நமக்கு உண்மை புரிஞ்சிடும். தியானம், ஜபம் போன்ற பயிற்சிகள் அலையும் மனத்தை நிறுத்தும். ஒரு கருத்தை நெடிய நேரம் சிந்திக்க இப்பயிற்சி உதவும். அதனால்தான் இங்க என்ன படிக்கிறோமோ பிரம்மனை பற்றி அஸ்திபாதி பிரியம்னு அந்த கருத்தை புத்தி வாங்கிடுச்சு. மனசுக்கு அது ஒரு நிலைப்படுத்தி புரிய வச்சுட்டோம்னா நீங்க சொன்ன நேரத்தில் அது போய் உட்காந்துடும். அதுதான் சொல்ற. அஸ்தி பாதி பிரியம் நாமம் ரூபம் ஆகிய 5ம் சேர்ந்து ஜீவன் ஈஸ்வரன் 2ம் அடங்கும். வெளியில ஈஸ்வரன், உள்ள ஜீவன். இந்த 5ம் சேர்ந்துதான். இப்ப எங்க அனைத்து செய்திகளும் இங்கு முடிவடைகிறது. என்ன எங்க தெரியுமா? ஓம் தத் சத் என்று எழுதி முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டியதுதான் பாக்கி. நம்ம இப்படிலாம் தெரிஞ்சு கொண்டோம்னா ஓம் சத்து சத்து. தத்துன்னா இது நம்ம பார்க்குற அந்த திருக்கு. சத்துன்னா என்னது? அது மட்டும்தான் உண்மை. அது வெளியில வந்துச்சுன்னா முதல்ல என்னவா வரும்? ஓம்னு தான் வரும். அதனால ஓம் தச்சத் அப்படின்ற வார்த்தை சொல்றார். நிதித்தியாசனத்திலிருந்து திரிதிச விவேகம் மீண்டும் இங்க தொடங்குது. இப்போ அதான் இங்க சொல்ல வர்ற 22. இப்போ 23 என்ன சொல்லுது? சவிகல்ப நிர்விகல்ப வகைகளை பற்றி பேசுது. சவிகல்ப நிர்விகல்ப வகைகள் நம்ம படித்தோம் இல்லையா? அது என்னன்னு பாருங்க. அகம், அகத்துல புறத்துல 2 விதமான சமாதி வரும். ஒன்று பொருள், இன்னொன்று சப்தம். இங்க சப்தம் வருது. சப்தத்தை நம்ம தியானிக்கிறோம். இப்போ எங்கிருந்து வருது அப்படின்னு சவிகல்ப சமாதியில போறீங்க. அது என்ன சவிகல்ப சமாதினா சப்தம் அனுசரித்த சவிகல்ப சமாதி.
அதுதான் இங்க சொல்றார். பொருள் சார்ந்த சவிகல்ப சமாதி அப்படின்னா பொருளுக்கு தான் திருஷ்யம்னு பேரு. திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதின்னு பேரு. எது உள்ள நடக்கிறது. இதே அகத்துல சொல் சார்ந்த சவிகல்ப சமாதி, அதாவது சப்த அனுவித்த சவிகல்ப சவிகல்ப சமாதி. விகல்பம்னா என்னது? வேறுபாடு. சொல்லுக்கும் பொருளுக்கும் அந்த வேறுபாடை காட்டி தரக்கூடிய ஒரு சமாதி இது. பொருளை மட்டும் தியானிக்கிறது, பொருளை மட்டும் தியானிக்கிறது. 3 நிர்விகல்ப சமாதி. இது ரெண்டும் பொருளும் சொல்லும் இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் நிர்விகல்பம், வேறுபாடே இல்லை. அடுத்து புறத்துல வெளியில பொருள் சார்ந்த, அதேதான் பொருள் சார்ந்த சவிகல்ப சமாதி, சொல் சார்ந்த சவிகல்ப சமாதி, அப்புறம் நிர்விகல்ப சமாதி. இப்போ உள்ளேயே நீங்க தியானம் பண்ணலாம், வெளியேயும் தியானம் பண்ணலாம். சச்சிதானந்தம் நாமரூபத்துடன் சேர்ந்தே இருந்தாலும் அறிவினால் நாமரூபத்தை ஒதுக்கி தள்ள வேண்டும். நாமரூபங்களின் சாராம்சமான சச்சிதானந்தத்தையே தானாக பற்றி கொள்ள வேண்டும். இதுதாங்க அசஸ்மின் தத் புத்திங்கிறது. சில வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீரா கூட அப்படிதான் பண்ணாங்க. ஒரு கிருஷ்ணரை வச்சு பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. கிருஷ்ணன் அங்கேருந்து வருவாரா இல்லை வேற எங்கேருந்து வருவாரு? அது நாமமும் ரூபமும் கலந்து இருக்கு. இந்த அம்மா அந்த பொருளை பார்த்துட்டே இருக்கு. கடைசியில் அந்த சிலையே இல்லைன்னாலும் நாமத்தை மட்டும் சொல்லி அந்த கண்ணன்கிட்ட அவங்க போவாங்க. அது ஒரு விதமான ஒருமைப்பாடு வருது. அந்த ஒருமைப்பாடுக்கு தான் இங்க சவிகல்ப சமாதி என்ற பேர் வருது. இப்போ இதை நம்ம டீட்டெயில்ஸாக ஏற்கனவே படிச்சிருக்கோம். சவிகல்ப சமாதின்னு நம்ம என்ன பார்க்குறோம்? 23வது சுலோகத்தில் எது பற்றி பேசப்படுறதுன்னா சவிகல்ப சமாதியும் நிர்விகல்ப சமாதியும் அதில் இருக்கக்கூடிய வகைகளும். இப்போ 24 அதுலையும் இதுதான் சொல்லப்படுது. கொஞ்சம் வித்தியாசமா மனதில் தோன்றுகின்ற ஆசை முதலிய அறியப்படும் எண்ணங்களை சாட்சியாக இருந்து விளக்குகின்றது சுத்த அறிவு. உண்மையான நான் என்று தியானிக்க வேண்டும். இந்த நான் எதுடா அப்படின்னு நம்மளை பத்தி யோசிச்சோம்னா மனதில் ஆசை தோன்றுதா, சங்கல்பிக்கிறோம், ஆசை வருது, எண்ணங்கள் வருது. இதெல்லாம் என்ன? அந்த இதுக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஆளு. ஆசையும் வருது, எண்ணங்களும் எழுது, சாட்சியாகவும் நம்ம இருக்கிறோம். இதுல எண்ணங்களை விட்டுருங்க, அதை பார்க்கறது யாரு? நாம. அப்படின்னு நினைச்சு அதை தியானம் பண்ணுங்க. இதுதான் 24 ஆமா. சவிகல்ப சமாதியில திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி. திருக்குக்கு போனீங்கன்னா அங்க நாமத்தை பார்க்கிறோம்ல, அந்த நாம தான் பார்க்குறப்போ அது திருக்கா மாறிடுது. அப்போ நம்ம ஃபுல்லா நாம ரூபமே விட்டுடுறோம். அதை இங்க சொல்ல வராது. எண்ணம் மனோபாவம் இரண்டும் உன்னால் அறியப்படுபவை என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அறியப்படுவதால் அவை திருஷ்யங்கள். எண்ணமோ மனோபாவமோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குணங்களும் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அறியப்படுது. நீ யாரு எப்படிப்பட்டவன்னா சொல்லுவோம், அது எல்லாம் அறியப்பட்டது, இப்படிப்பட்டவன் அப்படின்னு. அதனால இங்க சொல்ற அவற்றின் சாட்சியாக வைத்து தியானிக்கிறது இருக்கா, அது சவிகல்ப சமாதின்னு சொல்ற. இது எங்க கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னா நிர்விகல்ப சமாதியில கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னு சொல்ற. சவிகல்ப நிலையில ஒருவரது கவனம் இந்த சவிகல்ப சமாதியில சாட்சியாக தன்மீதும் திருஷ்யமாகிய என்ன உணர்வுகளின் மீதும் சேர்ந்தே விழுகிறது. திருஷ்யத்தை அறியும் போது சாட்சியாக நீ உள்ளாய். சாட்சி இல்லாமல் திருஷ்யம் இல்லை. திருஷ்யங்கள் மாறினாலும் சாட்சி மாறாமல் இருக்கும். அப்போ நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணப்போ எத்தனை எண்ணங்கள் வேணாலும் வரட்டும், அதை நீங்க பார்க்கறதா நினைச்சுக்கங்களேன். இப்ப நீங்க எதை பார்க்குறீங்க? உங்களையவே நீங்க பார்க்கணும்.
எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆகுது, திருஷ்யமாக மாறி போகுது. இந்த திருஷ்யங்களை பார்க்குற ஆள் தான் நான் அப்படின்ட்டு உங்களை நீங்கள் நினச்சி தியானம் பண்ணினீங்கன்னா அந்த சவிகல்ப சமாதி உங்களை எங்கே கொண்டு போய் முடிக்குன்னு சொல்கிறாரு, நிர்விகல்ப சமாதியில் முடியும். 25 என்ன சொல்லுது, சப்தம் அனுபவித்த சவிகல்ப சமாதி, அது பொருள், இது சொல்லு சப்தம். அசங்க சச்சிதானந்த ஸ்வபிரபோ துவைத வர்ஜிதः அஸ்மி இதி சப்தவித்த அயம் சமாதி சவிகல்பக. என்ன, பற்றற்ற சச்சிதானந்த ஸ்வயம் பிரகாசம், இரண்டற்ற ஒன்று சுத்தாதிவு. நம்ம எப்படி நினைக்க சொல்றாரு, பற்றற்ற அசங்கங்கிறார் இந்த வார்த்தை. அசங்க சச்சிதானந்தம். நம்ம யாரு, பொருளோட சேராதவங்க. சேர்ந்தோம்னா நாம அது மாதிரி ஆயிடுவோம். நாம ரூபத்தில் சேராம இருக்கக்கூடிய ஆள் தான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்ற. இந்த வாழ்க்கைக்கு சேர வைக்கிறதுக்காக தான் நம்ம குழந்தைகளை வளர்க்குறப்போ கெட்டவங்க நல்லவங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நாம எதை நம்ம காட்டி தருவோம், அவங்களோட பழகாங்க, அவங்களோட பழகாரு, இவங்களோட பழகின பரவாயில்லன்னு சொல்றோம். ஏன் அவங்களோட பழகக்கூடாதுன்னு சொல்றாரு? அசங்க, அது அசங்கமா அவங்களோட சேர்ந்தோம்னா அவனா சேரக்கூடாதுங்கிறதுனால அசங்கமா இரு, சேராதுங்கிற. அதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. அது அந்த காலத்துல வயசான பாட்டிக அப்புறம் நீதி நூல்கள்லாம் சொல்லியிருக்கல கருத்து, சின்ன வார்த்தை இல்லை, என்னது சொல்லு, யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும்ல. நல்லாரோடு இணங்கணும், யாரு கூட சேரக்கூடாது, அந்த இது இருக்கு இல்லையா, அறம் செய்ய விரும்பு 60 சினம், அது சொல்லி அதுலேயும் அந்த இந்த இது ஓடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு வருது பாரு, அதுலேயும் இந்த மாதிரி வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா அதில் வரும். சேராத இடம் தண்ணியில் சேர வேண்டும். சங்கம் சேரக்கூடாத இடம் இது, அதில் சேராத. அதுதான் இங்கே சொல்ல வர்றார். பற்றற்ற சச்சிதானந்த ஸ்வயம் பிரகாசம். நாம சச்சிதானந்தமா இருக்கிற ஸ்வயம் பிரகாசம். இரண்டற்ற, இரண்டு இல்லாதது, நாம மட்டும்தான் இருக்கோம். இரண்டுன்னு வந்துட்டா இறங்கல். அப்படி இரண்டு இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய சுத்த அறிவாகன்னு ஒரு வார்த்தை போடுறாரு. சுத்த அறிவுன்னா என்னது? ஸ்வபிரபா. சுத்த அறிவுன்னா எந்த அறிவையும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சம்பந்தத்தோட தான் அந்த அறிவு இருக்கும். நீங்க இந்த பாடம் கரெக்டா கவனிச்சுக்கணும். நாம பிரம்மமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் சுத்த அறிவு, சுத்த அறிவுன்னு சொல்றோம்ல, அது என்ன? எதையாவது ஒரு அறிவை பத்தி சொல்லுங்க. என்ன அறிவு இருக்கு? எல்லாருக்கும் அறிவு இருக்கு. எனக்கு இந்த அறிவு இருக்குன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு அறிவை. கரெக்டா சொல்லிட்டீங்க. நெருப்பு சுடும் அப்படிங்கிற அறிவு ஒரு அறிவே அல்ல. ஏங்க, நெருப்பை பற்றி தான் தெரிஞ்சுக்கீங்க, அது உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுடைய அறிவு எங்க இல்ல. நெருப்பை பற்றிய அறிவு அது ரிலேட்டிவ் தானே. அது மாதிரி எதை நீங்க சொன்னாலும் ரிலேட்டிவ் அறிவு தான் அது, நாலேஜ். அப்படின்னா எந்த அறிவை நீங்க பெற்றாலும் அது எங்கிருந்து பெற்றீர்கள்? வெளியில இருந்துன்னா என்னது? திருஷ்யம். எது திருஷ்யம்? எது மாறக்கூடியது? மாறும். இப்ப எந்த அறிவு பெற்றாலும் அந்த அறிவு எங்கிருந்து பெறப்பட்டதுன்னு சொன்னா நீங்க எங்கிருந்து சொல்லணும்? திருஷ்யம்னு சொல்றீங்க. எந்த திருஷ்யம்னு? நாம ரூபம், உலகம், பிரபஞ்சம்னு சொல்லுங்க. அத்தனை அறிவும் பிரபஞ்சத்திலிருந்து இருக்கக்கூடியது.
இத்தனை அறிவை வச்சிருக்கோமே, அவன் அறிவாளியா? ஏன் அறிவாளி இல்லைங்கிறீங்க? அதனாலயே அறிவாளி இல்லைங்கிறீங்க. எதுக்கு சுத்த அறிவு இல்லைங்கிறீங்க? சுத்தமான அறிவு இல்லையா? நாம ரூபமே இல்லை, நாம ரூபம்னு ஒண்ணு இல்லை. அது உலகம், அது சூழ்ச்சிக்கப்பட்டு நாளைக்கு இல்லாம போகக்கூடியது, மாறுபட்டது. அந்த அறிவை வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? அறிவு அறிவு சொல்லிட்டு இருக்கான். அது இல்லாம போனா இவங்கிட்ட இருக்கிறதுல என்ன ஆகும்? இல்லாம போயிடும். ஆக பிரபஞ்சத்தினுடைய அறிவைத்தான் நம்ம படிக்கிறோம். எந்த அறிவை படிக்கல? தான் தானாக இருக்கின்ற அந்த நான் என்கின்ற அறிவை படிக்கல. அந்த அறிவைத்தான் வள்ளுவர் செம்பொருள் அப்படின்னு சொல்றாரு. செம்பொருள் காண்பது அறிவு, செம்பொருள் காண்பது அறிவு. எப்போ இந்த பிரச்சனை இல்லாம, இந்த பிறப்பு என்பது இல்லாம செய்வதற்கு எதை அறியணும்னா செம்பொருள் காண்பது அறிவுன்ற சொல்லிட்டு, உலகத்தில் இருக்கிற அறிவெல்லாம் வச்சுக்கொண்டு என்னடா பண்ண போற? என்ன பலன் தரும் உனக்கு? பிரயோஜனமே இல்லை. எது பிரயோஜனம்? இந்த அறிவை பெறணும். இதுக்கு வாழறிவுன்னு பேரு. சுத்த அறிவுங்கிறதுக்கு வாழறிவுன்னு பேரு. அதை சொன்னாரு. என்ன குறள்? கற்றதனால் ஆய பயன் என்கொள். எது கற்றதனால்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவையும் கற்றதனால் ஆய பயன் என்ன? பயனும் இல்லைடான்ட்டு அவர் ஒரு பாயிண்ட் வந்து நிக்கிறாரு. இப்போ அப்ப என்ன செய்யணுங்கிறீங்க அப்படின்னா, வாழறிவன் நல்கால் தொழாது. நீ இதையும் படிச்சிருக்கணும். இதை படிக்கலைன்னா அது படிச்சு பிரயோஜனம். எதை படிக்கணுமா அது படிக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டு கப்பல்ல படகுல ஏறிட்டு பழைய காலங்கிட்ட ஏழ்மையா இருக்கான். கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? இல்லை. திருக்குறள் இல்ல. ஐயோ வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே. திருவாசகம் படிச்சிருக்கியா? இல்லை. ஏன்னா ஒண்ணுமே படிக்கலையா? போச்சு, வாழ்க்கையே போச்சு அப்படின்னா. கொஞ்சம் தூரம் போன பிறகு பழையக்காரன் இவனை கேட்டாரு, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? இல்லைன்னாரு. போச்சு, வாழ்க்கையே போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படகு மூழ்கி போகுது. என்னமோ ஆகி போச்சு. நான் தப்பிச்சிருவேன், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியும். நீ எல்லாம் படிச்சிருக்க, எதை படிக்கல? எதை படிக்கணுமோ அது படிக்கல. இந்த கதை அல்ல, இதையும் வள்ளுவர்தான் சொல்றாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீண்டால் இறைவன் அடி சேராத. அப்ப இறைவன் அடி சேருவது என்பது என்ன? நீச்சல் கற்றுக்கொண்டது அப்படி சொல்ல வர்றாரு. அதனாலதான் அங்க சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் பகவானுக்கு சுத்த அறிவு மட்டும்தான் இருக்குங்கிறதுக்கு மெய்ஞானம் என்ற வார்த்தையை பகவானுக்கு போடுறாரு. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே. மெய்ஞானம் அஞ்ஞானத்தை அகலிக்கிறவரு, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. இப்போ மிளிர்கின்ற மெய்ச்சுடர்னா என்ன தெரியுமா? என்னையே நானே பார்த்து கொண்டு என்னால நான் அப்படியே தனியா நிக்கிறேன், எந்த பொருளையும் கலக்காம இருக்கிறேன். இதைத்தான் இங்க சொல்றாரு. நான் எதையும் பார்க்கணும். 25 அசங்க சச்சிதானந்தக, இதைத்தான் அவர் சொல்றது, அசங்க சச்சிதானந்தகன். அடுத்து தன்னை தானாக அது அறியும் போது அங்கே அறிவது அறியப்படுவது என்று இரண்டு இல்லை. அதாவது திருக்கும் திருச்சும் எதுவுமே இருக்காது. ஆதலால் அது துவைத வர்ஜிதம், ரெண்டாவது போல் இல்லாதது. அறியும் ஆத்மா அறியப்படும் ஆத்மா என்று இரண்டு எப்போதுமே இல்லை. இப்படி ஒவ்வொரு வேதாந்த சப்தம் சொல்லாக கொண்டு வந்து தியானிக்கணும். மற்ற எண்ணங்கள் தியான அக்னியால் எரிந்து பொசுங்கி போகும். இதைத்தான் சப்த அனுவித்த சவிகல்ப சமாதி அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையினுடைய கருத்தை ஆழ்ந்து சிந்திச்சோம்னா நமக்கு உண்மை தெரியும். இரண்டற்றது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதனால உங்களுக்கு எளிமையா இருக்கக்கூடிய அந்த ஒரு சுலகம் இருக்க, அதை மனப்பாடம் பண்ணி அதனுடைய கருத்தை கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. எது? பிரம்மானந்தம்
பரம சுகதம் கேவலம் குரு ஸ்தோத்திரம் கேவலம் ஞானமூர்த்தி துவந்த்வாதீதம் ககன சதுர்சம் தத்துவம் அஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்தியம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சி பூதம். அப்புறம் திரிகுணாதீதம் திரிகுண ரகிதம். ஆமாம், இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் தியானம் பண்ணணும். அதுதான் சச்சிதானந்தத்தை தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக 25 வரைக்கும் நம்ம பாடம் படிச்சிருந்தோம். சம்மரைஸ் பண்ணி 1ல் இருந்து 25 வரைக்கும் என்னதான் படித்தோங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த வாரத்தில் 26வது ஸ்லோகம் நம்ம எடுக்க போகிறோம். 26ல் இருந்து ஒரு 5 ஸ்லோகம் வரைக்கும் தியானமும் சமாதி பற்றியும் நிறைய பேசப்படும். அதனுடைய பிரிவை நம்ம நிதானமாக பார்க்கணும். ஸ்லோகம் சொல்லலாமா? ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.